நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சிவவாக்கு ஜோதிடர் KS கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். நமஸ்காரம்மா. வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. சிவனுடைய அருளால நல்லா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய சனிப்பெயர்ச்சி பத்தி பேசிட்டோம். எதுக்கு சனிப்பெயர்ச்சினாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க? சனி பகவான் அப்படின்னாவே ஏன் அந்த ஜர்க்கு வருது, ஒரு பயம் வருது அப்படின்னா, அவர் வந்து இப்போ 9 கிரகத்துல வந்து பாவ கிரகங்கள் வரிசையில வந்துடுறார். ஆனா அவரு தான் ஆயுள், ஆரோக்கியம், தொழில், ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அப்ப எல்லாத்துக்குமே மஸ்ட் என்ன வேணுங்க? கண்டிப்பா தொழில், நல்ல வருமானம் வேணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ஜீவனம், அந்த ஜீவனக்காரகரே அவர் தான். அதனால்தான் பயம். நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஏதாவது பிரேக் ஆயிருமா, அல்லது வருமானம் நிறைய இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, நம்ம வாழ்க்கையில இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்து வாக்கியம் திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக சொல்லக்கூடிய திருக்கணிதம் அப்படிங்கிறது ஒரு பஞ்சாங்கம். கிட்டத்தட்ட 1 இயர் கேப் வந்துருச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்ப 6ஆம் தேதி வந்து வரக்கூடிய மார்ச் காலையில பெயரக்கூடிய இந்த அமைப்பு கோயில், அதாவது பிரசித்த பெற்ற கோயில், ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய, அபிஷேகம் செய்யக்கூடிய திருக்கோயில்ல தான் இந்த பெயர்ச்சிக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால திருநள்ளார நம்ம வந்து மோஸ்டா எடுத்து இந்த நாள் தான் அங்க வந்து கரெக்டா உட்காராரு. இப்ப இருந்ததெல்லாம் அதுக்குன்னு ரப்பர் போட்டு அழைக்க முடியாது. அதனுடைய பலாபலனும் சிலருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மதுரை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை அந்த சைட்லாம் பார்த்தாலும் கண்டிப்பா சிலர் இந்த ஸ்ரீரங்க ஐயங்கார்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். 70% திருக்கணிதம்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப வந்து இந்த கோயில் விஷயத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த கோயிலுக்கான பெயர்ச்சி சுவாமியோடைய இந்த விஷயத்துக்காக தான் இந்த சனி பெயர்ச்சி நம்ம விசேஷமா எடுத்துக்கிறோம், பலாபலன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேம். மேம், இப்போ மேஷ ராசி பத்தி பேச போறோம். முதலாவது ராசியா இருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி மேம் இருக்கு? மேஷ ராசி அப்படின்னாவே ஒரு விவேகம், வெற்றி, வீரம், ஜெயம் அப்படிங்கிற இந்த எண்ணம், தலைமைத்துவமா இருப்பாங்க. குடும்பத்துல ஒரு ஃபேமிலியில மேசராசி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நிர்வாகத்தன்மை, அந்த குடும்பத்தை கட்டி அரவணைச்சு கொண்டு போறதே அவங்கதான் இருப்பாங்க. ஏன்னா முதல் ராசி அப்படிங்கிறத விட செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட ராசி. அது அடுத்தது என்ன சொல்லலாம்னா, சூரியன் அங்க வந்து உச்சம் பெறார், சனி பகவான் நீச்சமாகிறார். அப்ப நீச்சத்தன்மையாக இருந்து 12ஆம் பாவகத்துக்கு சனி பகவான் குருவுடைய இடத்துக்கு வரார். கால சக்கரத்துக்கு முதல் பாவம் மேசம். அப்ப 12ஆம் பாவகத்துக்கு வந்து அமரக்கூடிய இந்த சனி பகவான் அவங்களுக்கு என்னென்ன தாக்கத்தை கொடுப்பாங்க? ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறது 3 ராசிக்கு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய 2.5 ஆண்டுகளை நமக்கு அடிச்சுக்கிறோம். அதுல வந்து இவங்களுக்கு இப்ப ஆரம்பிச்சிருக்கு மேஷத்துக்கு. இதுல 12ஆம் பாவங்கிறது விரயஸ்தானத்துல அமரக்கூடிய இந்த சனி பகவான் ஒரு பயம்தான். ஏன்னா இருந்தாலும் நான் என்ன சொல்லணும்னா, அது முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனா, கண்டிப்பாக கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இவங்களுக்கு வந்து 10க்கும் 11ஆம் இடத்துக்கு, அதாவது இந்த ஜீவனஸ்தானம்னு ஒன்று இருக்கு, அதான் மகரம். ஆசை அபிலாசைன்னு ஒரு இடம் இருக்கு, அதுதான் கும்பம். அந்த 10க்கும் 11க்கும் உடைய சனி பகவான் 12 அப்படிங்கிற அந்த விரயஸ்தானத்துல வந்து மறைஞ்சு உட்காராரு. அப்ப சில தொழில் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு டைம் தான் சனி பகவான் தருவார், எல்லா டைம் தரமாட்டாங்க. அது வந்து நியாயமா, எதையுமே நேர்மை தராசு போல நீங்க என்ன உழைப்பு கொடுக்கறீங்களோ அதற்கான ஊதியத்தை பல மடங்கு உயர்த்தி கொடுத்துருவார். உங்களுக்கு திருமணம், இப்ப ஒரு ஜாதகம் எடுக்கிறீங்க, வரன் பாக்குறீங்க, வயசு ஆயிடுச்சு மேசத்துக்கு அப்படிங்கும் போது, என்னம்மா இது வேற 7.5 சனிங்கிறீங்க, 12ல வேற வந்து உட்காந்துருச்சுங்கிறீங்க. என்ன, ஏன்னா சனி பகவான் தான் வழி விடுவார். ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிக்கும் சனி பகவான் கண்டிப்பா வழி விடுவார், வழி காட்டுவார். அப்ப ஒரு 6-7 பொண்ணு பாக்குறது, 10 பொண்ணு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம்
கண்டிப்பா சனி பகவான் தரக்கூடிய அமைப்பா இருக்கும். ஆனா நல்லதா கொடுத்துருவார். நல்லதா சின்ன சின்ன விரயங்களை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய தொழில் சார்ந்தோ இவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, அதிக முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில் வேண்டாம். வேண்டாம். ஆமா, லட்சக்கணக்குல போடுறேன், கோடி கணக்குல போடுறேன் அப்படிங்கறத ஒரு முயற்சி இப்போதைக்கு வேண்டாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டு தொழில் வேண்டாம். கூட்டு தொழில் வேண்டாம். அப்படி வந்தா தாராபலம்லாம் பார்த்து எடுக்கணும். திருமணத்திற்கு நல்ல ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும். மேஷத்திற்கு சில பரிகாரத்தோடையோ நல்ல ஒரு வழிபாட்டு முறையிலேயோ தான் இந்த சனி பெயர்ச்சியை அவங்க கடக்கணும். ஓகே மேம், கவனத்துல எடுத்துக்கோங்க. ஓகே மேம், இப்போ நீங்க தொழில் தொடங்குறதுக்கு கவனம் தேவைன்னு சொல்லுங்க. சில பேருக்கு கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும். அப்போ இந்த கடன் இந்த டைம் கொடுக்கலாமா, இல்ல எந்த மாதிரி தொழில்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. இப்ப 12ஆம் பாகம் இந்த வெளிநாடு வெளியூர் வர்த்தகம் சார்ந்து அதர் பாஷை பேசக்கூடியவங்க இவங்கெல்லாம் இவங்களுக்கு இந்த சொல்லுவாங்களா கடல் கடந்து அப்படிம்பாங்க. அப்ப இந்த அதர் கண்ட்ரி இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது, அதே போல எக்ஸ்போர்ட் தொழில் பண்றது, கொடுக்கல் வாங்கல் விஷயம் இதுல எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா கடன் கொடுத்தா வருமா அப்படிங்கறதும் கஷ்டம்தான், கடன் வாங்கிட்டாலும் கஷ்டம்தான், பயம். ஏன்னா அது வந்து ஒரு மந்தக்காரகர்னு ஒரு வேற இருக்கு, இங்க நீச்சம் வேற. அப்ப ஒரு மைனஸை கொடுத்துருவார், வருமானம் சார்ந்து மைனஸை கொடுத்துருவார். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல் துறையில இருக்கிறவங்க, மேச ராசி மேச லக்னமாவே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டிப்பாக சில விரயங்களை கொடுத்துதான் உயர்வை கொடுப்பார். அது அவங்கவுங்க கோச்சாரமா அதை சொல்றதுங்க. ஜாதகத்தை பலாபலனை பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த 2.5 வருஷம் எப்படியெல்லாம் நம்ம பயணிக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம செய்யற தொழிலை விருத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே மேம், இப்ப இவங்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள் கோயில்கள் ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாங்க. மலை சார்ந்து இருக்கக்கூடிய மலை கோயிலும்பாங்க, சிவன் மலை, இது மாதிரி சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய நவக்கிரகத்துக்கு ஒரு கட்டளை, இவங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு ஃபுல்லா வஸ்திரம் எல்லாம் அபிஷேக பொருட்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துடணும். குச்சனூர் அல்லது திருநள்ளாறு மேசராசி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கந்தர் அனுபூதின்னு ஒண்ணு இருக்கும், அந்த பாடல் கேட்டு வர்றது அல்லது பாராயணம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும். இன்னும் அவங்க தசாபுத்தி அவங்களுடைய கிரக கோச்சார கிரகத்தோட அமைப்புக்கு அவங்க கிரகங்கள் உட்கார்ந்துருக்க அந்த 9 கிரகமும் 12 கட்டத்துல எப்படி இருக்குன்னு பார்த்து சூட்சுமமான பரிகாரம் நம்ம தரலாம். ஓகே மேம், ரொம்ப நன்றி. சிவாய நம.